தமிழ்நாடு அரசியல் ஒரு பிரளயமே உருவாகி இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி உருவாயிருச்சு. ஆமா, தேர்தல்ல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எனக்கு இப்பயே கைகாலம் நடக்குதுடா. தேர்தலே நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டதுனால மத்த கட்சிகள்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னபோஸ்டா 2 பேரும் ஜெயிச்சுட்டு ஆமா, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர முதல்வர், நிரந்தர துணை முதல்வர் தான். துணை முதல்வர் வேறயா? ஆமா, சரி, யார் அந்த 2 பேர்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உள்ள போய் நாங்க சொல்றோம் திரும்ப. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அந்த 2 பேரை பாக்குறதுக்கு முன்னாடி நம்பர் 1 நாங்க தான் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இதை சொன்னது RBI தான் சொல்லியிருக்காங்க. அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலரை தூக்கி விட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அந்த GSDP, அதாவது ஜிடிபினா மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிற மாதிரி, இது என்னன்னா GSDPனா மாநில அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த இதுல கடந்த நிதியாண்டை ஒப்பிடும்போது இந்த நிதியாண்டுல தமிழ்நாடு 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ போன நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற எந்த மாநிலத்துக்கும் இவ்வளவு வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, நம்ம தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி திமுக இது ஒரு வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான வெற்றி. இதுல மத்திய அரசு தலையிடக்கூடாது, அவங்களுக்கு இதுல பங்கு கிடையாது, அவங்க உதவி இல்லாமயே இவ்வளவு தூரம் நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசுறாரு. ஆமா, அதே மாதிரி 10 ஆண்டுகளா ரொம்ப பாழாக்கி வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டு அதிமுக. இப்படிலாம் இருந்தும் கூட ஒரு பெரிய மாநிலமும் கிடையாது நம்ம மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது, பெரிய மக்கள் தொகையும் இல்லை, அப்படிங்கும் போது நம்ம தான் சாதிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓவராலா பார்க்கும்போது இதுல வளர்ச்சியில இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் 1 அப்படின்னா அந்த எண்ணிக்கை நம்பர்ஸ் ஒரு 45 லட்சம் கோடி வரையும் இந்த உற்பத்தியில நம்பர்ஸ் பண்ணியிருக்கிறது மகாராஷ்டிரா. 2வது இடத்துல அதுல தமிழ்நாடுமே இருக்குது. ஸோ இதுல வெற்றி கொண்டாட்டம் இதுல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெண்களை நாங்க கொண்டாடுறோம்னு அது ஒரு ஃபங்க்ஷன். ஆமா, அதாவது ஆடியோ லான்ச் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. இப்போ கல்வி விழா ஒண்ணு நடத்தினாங்க. இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விழா நடத்திருக்காங்க. விழா நடத்துறத நம்ம ஏதாவது சொல்லல, இருந்தாலும் அது அவங்களே செல்ஃப் ப்ரொமோஷனா பண்ற மாதிரி நிறைய ஃபீல் ஆகுது. பண்ற மாதிரி என்ன பண்றாங்க, தேர்தல் வேற வர்றதுனால அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2ஆம் கட்டமா நாங்க தொடங்கி வைக்கிறோம்னு சொல்லிதான் இதை ஆரம்பிச்சாங்க. அந்த விழாவில் வெல்லும் தமிழ் பெண்கள் சொல்லிட்டு எல்லாரையும் நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு தான் நிறைய பேரை மேடை ஏற்றிருந்தாங்க. ஆமா, நிறைய இந்த விளையாட்டு மாணவிகள் இருந்து நிறைய துறை சார்ந்த பெண்கள், தமிழ் பெண்கள் யாரெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் மேடையில் ஏற்றி அவங்களுடைய கதைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. கேட்கவே ரொம்ப நிகழ்ச்சிகரமாக விஷயமா இருந்துச்சு. கடைசியில் தமிழ்நாடு அரசினுடைய பெண் அதிகாரிகள், உயர் பொறுப்புல இருக்கிற முக்கியமான அதிகாரிகள், அவங்க எல்லாத்தையுமே மேடை ஏற்றியும் ஒரு கௌரவிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் கொடுத்தாங்க முதல்வர், துணை முதல்வர் எல்லாரும். ஆமா, அப்புறம் எப்பவும் போல அந்த சமீப காலமா சினிமா ஆட்களை கூப்பிட்டு விழா நடத்துறது திமுகல அதிகமா இருக்குல்ல, அதே மாதிரி இதுலயும் நடிகை தேவயானி, அப்புறம் சத்யராஜ், இன்னொரு பக்கம் வசந்தபாலன், இயக்குனர் ஞானவேல், நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு அவார்டில் நீங்க சொன்ன மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுல பேசும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 1000 ரூபாங்கிறது உயர போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மகளிரோட உரிமையும் உயரும் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி இதை சில பேர் இந்த திட்டத்தை நம்ம தொடங்கும் போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இப்ப அவங்களே எடுத்துக்கிட்டு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பிஜேபியை சொன்னாரு. ஆமா, பிஜேபியை தான் சொன்னாருன்னு பிஜேபி தான் சொல்றாரு. பட் அவங்க கட்சிக்குள்ளே சில பேர் இதெல்லாம் 1000 ரூபா வந்துருச்சா, பாலிஷ் போட்டு நல்லா பளபளன்னு இருக்கீங்களேன்னு கதிரானந்த் பேசினாரு. பொன்முடி ஓசி பஸ்னாரு. சோ அவங்களுக்கு இன்டைரக்டா சொல்றாருன்னு நினைக்கிறேன் முதல்வர். இன்னொருத்தருக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர். ஆமா, தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை வனத்துறை, இந்த துறையினுடைய செயலாளராக இருக்கிறாங்க சுப்ரியா சாஹூ. தொடர்ந்து இந்த வன பாதுகாப்பு, கிளைமேட் சேஞ்சு, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமாக அவங்க ஆக்டிவிட்டியா இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ அதை ஐநா சபையில ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற விருதை ஐநா சபை சார்பில் சுப்ரியா சாஹூக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டி இருக்காரு. தொடர்ந்து நம்மளுடைய சதுப்பு நிலம் பாதுகாப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைலாம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல ராம்சார், அதெல்லாம் பத்திரமா இருக்கும். தனியார் நிறுவனத்துக்கு அதெல்லாம் விட்டுருங்க, பிரிகேடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதெல்லாம் விட்டுருங்க. அது தவிர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பணிகள் எல்லாம் இன்னும் நீங்க சிறப்பாக எடுத்து செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஓகே. சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் இருக்குல்ல,
இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்கேயே இருப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை வந்து கைது செய்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்க தங்களுடைய உரிமையை கேட்கறதுல வந்து நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து மாநகராட்சியில தங்களுக்கு முழு நேர வேலை கொடுக்கணும், தனியார் மயம் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எத்தனை தடவை போராடினாலும் அத்தனை முறையும் காவல்துறை ஒடுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. நேத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய அந்த சமாதிக்கு முன்பு மெரினா கடற்கரையில தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களையும் வலுக்கட்டாயமாக காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கு. தொடர்ந்து இந்த வந்து ஒடுக்குமுறை நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, நீதிமன்ற அனுமதியோட உண்ணாவிரத போராட்டத்தையும் அவங்க வந்து ஒரு பக்கம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நிறைய தூய்மை பணியாளர்கள் பெண்கள் தான் அவங்கள வந்து குண்டு கட்டா பிடிச்சு இழுத்து வலுக்கட்டாயமா அங்க இருந்து அப்புறப்படுத்தி இருக்கு காவல்துறை. ஆமா, அதே மாதிரி இந்த வெல்லும் தமிழ் பெண்களை விமர்சிச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். நீங்க ஒரு பக்கம் வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்றீங்க, நீங்க என்னமோ நீங்களே முன்னேற்றி விட்ட மாதிரிலாம் பேசக்கூடாது, இங்க மதுவால பல குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு, பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விமர்சனம்லாம் வச்சிருக்காரு. இதை ஒட்டி நெல்லை மாவட்டத்துல பாளையங்கோட்டை, அது வந்து தென்னகத்தோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அங்க நிறைய தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்கு. இதுல பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில பெண்கள், அதாவது மாணவிகள், 9ஆம் வகுப்பு மாணவிகள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து மதுபானத்தை எடுத்து அதை சியர்ஸ்லாம் சொல்லி குடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வைரல் ஆச்சு. இதை இப்போ போலீஸ் விசாரிச்சதுல அது அங்கதான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, மாணவிகள் விடுதியில தங்கி படிக்கிற மாணவிகளாம். விடுதியில வந்து ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நடக்கிறதுனால காலியா இருக்கிற வகுப்பறையில இந்த மாதிரி மாணவிகள் விடுதியா வந்து மாத்தி அங்க தங்க வச்சிருக்காங்க. அங்கதான் இது நடந்திருக்கு. யூனிஃபார்ம்லேயே நடந்திருக்கு. ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியாகவும் இருக்கு. இன்னொன்னு, மது வந்து அவ்வளவு எளிதா மாணவிகள் வரையும் போய் கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொடுமை தான். அது மாணவர்களோ மாணவிகளோ யார் மது அருந்தினாலும் அது தவறுதான். இந்த இடத்துல வந்து அந்த மது எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற இடத்துலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து சொல்றாங்க. குறிப்பா வந்து டாஸ்மாக்ல விற்கிறது, டாஸ்மாக்ல போய் கேட்டா இந்த மாதிரி யூனிஃபார்மோட போய் கேட்டா யாருக்கும் கிடைக்காது, ஆனா கள்ளச்சந்தையில இதெல்லாம் வாங்க முடியுது அப்படின்லாம் சொல்றாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்கிற அரசாங்கம் ரொம்ப அலட்சியமாக இருக்கு. ஆமா, இந்த கள்ளச்சந்தையில விற்கிறது யாருன்னு பார்த்தா திமுக, அதிமுகன்னு இந்த கட்சிக்காரங்களே நிறைய பேர் ஆட்களை வச்சு வெளியே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது பள்ளி வரையும் ஊடுருவிக்குங்கிறது ஒரு சோகமான செய்தி. ஒரு பக்கம் நம்ம கல்வியில சிறந்து வந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது இந்த மது வந்து இடையில இப்படி முட்டுக்கட்டை போடுற மாதிரி தான் இருக்குது. கௌசல்யா சங்கர் இந்த தம்பதிக்கு நடந்த அந்த விஷயத்தை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாது. ஒரு ஆணவ படுகொலை. சங்கர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டாரு. தொடர்ந்த நீதிக்காக கௌசல்யா வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த இந்த விஷயத்துக்கு அப்ப திமுக வந்து நாங்க நீதி பெற்று தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து நான் ரொம்ப நம்பினேன் அப்படின்னு வந்து கௌசல்யா சொல்றாங்க. இப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருமே வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இப்ப முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவருமே வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வேணும்னே தாமதப்படுத்துறாங்க. நாங்க உச்சநீதிமன்றத்துல போய் விரைவா விசாரிங்கன்னு மனு போட்டா இவங்க வந்து எங்களுக்கு நேரம் வேணும், மொழிபெயர்க்க நேரம் வேணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் 15,000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி 500 பக்கத்தை காணோம் அப்படின்றாங்க. இப்படி தொடர்ச்சியா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்க எவ்வளவுதான் வேகப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஒண்ணுமே நடக்கல. சிசிடிவில அந்த பதிவான ஆட்களுக்கு மட்டுமே தண்டனை கிடைச்சிருக்கு. அதுக்கு பின்னாடியில இருக்கிற அவங்களை இயக்குனவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. அதாவது கௌசல்யா அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்கதான் இதை பண்ணது, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்கன்றது அவங்களுடைய கேள்வியா இருக்கு. ஆமா, கேள்வியா இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா, திமுக சாதிய வாக்குகளை பெறுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. சாதி வாக்குகள் வேணும்னா அதை வெளிப்படையா சொல்லிடுங்க, ஏன் அப்படி சமூக நீதி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் மாட்டுறீங்கிற கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல மத அரசியல் உள்ள எடுபடாது அப்படின்னாலும் ஒரு சாதி அரசியல் அப்படிங்கிறது இங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ஒரு சோகமான விஷயம்தான். டெல்லிக்கு போனாரு அண்ணாமலை. சரி, அமித்ஷா நட்டாவெல்லாம் பாத்தீங்களே, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அது ரகசியங்க, வெளியே சொல்ல முடியாது, பொது அறைக்குள்ள நாங்க என்ன வேணா பேசிக்குவோம், ஏன்னா பயங்கரமா திட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு உரிமை இருக்கு, அதனால வந்து அதெல்லாம் நாங்க வெளியே சொல்ல முடியாது,
பொதுவா வந்து இந்த மாதிரி போன தேர்தல்ல கிடைத்த பாடங்கள்லாம் நான் எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி இவங்களால நமக்கு வாக்கு வந்துச்சு, அவங்களால போச்சு, என்ன வாக்கு சதவீதம் இந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி டிடி கூட்டணி அமைஞ்சிருச்சு, இப்ப போய் ஏன் சொல்றாரு? சொன்னாதானே அடுத்து இப்ப தலைவரா இருக்கவருக்கு டோஸ் விழுகும். ஏன்னா அவரை வேற கூப்பிட்டு போய் அவர் டெல்லிக்கு போயிருக்காங்க, கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஆமா, திரும்ப பின்னாடியே போயிருக்காரு நயினார் நாகேந்திரன். என்னத்தையாவது போய் பேசிட்டு வந்துடுறாரு, பின்னாடி நான் தான் போய் அவங்ககிட்ட பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் உடனடியே ஓடுறாரு. ஆமா, அவர் வந்து அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு. சரி, அந்த 2 பேருக்கு வருவோமா? வந்துருவோமா? வந்துட வேண்டியதான். இதுக்கு மனசை திடப்படுத்திக்கங்க. ஆமா, ஏன்னா பலவீனமான இதயம் கொண்டவங்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இந்த தமாக காமக இணைப்பு, தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜர் மக்கள் கட்சி இணைப்பு வந்து நடக்க போகுது. காமாக்கான்னு செய்தியை பார்த்தோன்னு காமாக்கா அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு தான் யோசிச்சேன் நானு. அது இருக்கு, எங்க இருக்குன்னு தான் தேட வேண்டியதா இருந்துச்சு. யாருன்னா தமிழருவி மணியன், அவர் வந்து பேசுனா அப்படி அருவி மாதிரி இருக்கும்னு தான் அவருக்கு காமராஜர் இந்த பட்டம்லாம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அப்படி காமராஜர் மேல பற்றா இருந்தவர் ரஜினியிலே நான் காமராஜரை பாக்குறேன் அப்படின்னு எந்த ஆங்கிள் பார்த்தாருன்னு தெரியல, அவருக்கு காமராஜர் தெரிஞ்சிருக்காரு. முன்னே ரஜினி ஆரம்பிக்காத ஒரு கட்சிக்கு ஆலோசகரா இருந்தவர் அவர் இப்ப கட்சி அடகு வைக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. அவர் வந்து ஜி.கே. வாசன் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த தலைவருங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை புரிஞ்சுக்கிட்ட தமிழருவி மணியன், நீங்க என் கட்சியை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் டிசம்பர் 20 எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. வச்சுங்க, நீங்க நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னன்னா தமாகவுக்கு மிகப்பெரிய பலம் சேர்ந்திருக்கு. ஆமா, கட்சி வந்து சேர்ந்ததுனால. ஏற்கனவே 3 பேர் இருக்கும்போது 4வது ஒரு ஆள் வந்தா பலம் தானே. 3 பேர் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், யோசிங்க. என்னன்னா இப்ப ஏதாவது ரோட் ஷோ தான் நடத்திட போறாரு, அதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். சைக்கிள் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ட்ரிபிள்ஸுக்கு சைக்கிளே போதும் போதும் ட்ரை சைக்கிள் இருக்குல்ல, அதனால அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, அது டிசம்பர் 20ஆம் தேதி நம்மளே சொல்லிட்டாலும் அதிகாரப்பூர்வமா ஜி.கே. வாசன் அறிவிக்கிறது இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காரு. எளிமை, நேர்மை, தூய்மை இந்த 3த்தையும் வந்து தமிழருவி மணியன் கிட்ட பாத்திருக்காரு. அவரை வந்து நிக்க வச்சு பாத்திருக்காரு. இது இருக்கு இவருக்கு, இவர் தான் நம்ம கட்சிக்கு வந்தா சரியா இருக்கும், இவர் கட்சியே நம்ம கட்சிக்கு வந்தா சரியா இருக்கும்னு இணைப்பு விழா நடக்க போலாம். தமிழறிவு மணியன் என்ன பார்த்தாரு? தமிழறிவு மணியன் என்ன பார்த்திருப்பாரு, இவர் நம்மளை விட இவர் ரொம்ப சிறப்பான தலைவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிருப்பாரா இருக்கும். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் பேசிக்கிறது. அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ்ல என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, 2026ல ஜெயிச்சு அவர் முதல்வர் ஆயிடுவாரு. யாரு? ஜி.கே. வாசன். தமிழறிவு மணியனுக்கு துணை முதல்வர். ஒரு வழியா அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்துருவாரு, துணை முதல்வர். அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் பேசிக்கிறாங்க. சீரியஸாவே பேசிக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாவா. இருந்தாலும் இதெல்லாம் ஓவர்ப்பா. நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ் தேசியம் பேசுவார், எல்லா மேடையிலையும் ஏறி அருமையா பேசுவார். அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சு பேசுவார். ஆமா, அவருக்கு பேசும்போது முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். ஆனா நேத்து அவ்வளவு கூட்டம் கூட இல்ல, இருந்தாலும் உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. அப்படியா? அப்படிப்பட்ட கூட்டத்திலாம் பேச மாட்டாரு. எங்க பேசினாரு? அவ்வளவு கூட்டம் கம்மியா இருக்குன்னா அது என்ன கூட்டமா இருக்கும்னு தெரியல. RSS மேடை தான் அது. ஓஹோ. அது என்னன்னா, RSS அமைப்பு சில விவாத நிகழ்ச்சிகள் நடத்தணும்னா விஜில் அப்படிங்கிற அமைப்பின் மூலமா தான் அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. ஸோ அதில் பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, அந்த தலைப்புல அண்ணன் வந்து பேசியிருக்காரு. நான் ஸ்டாப்பா பேசியிருக்காரு, உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, திராவிடத்தை வீழ்த்துவேன்னா அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஓஹோ. இதுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடுங்கிற பேர் வந்து அண்ணாலாம் வைக்கல, முதல்ல பாடல்ல தமிழ்நாடுன்னு பயன்படுத்தினது பாரதி தான், பாரதி தான் பேர் வச்சது அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி ஈவேரா அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு தந்தை பெரியார. ஈவேரா வந்து அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரு தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொன்னாரு, ஆனா தமிழ் மொழி இனிமையானதுன்னு சொன்னாரு பாரதியார். ஸோ வந்து அவரே தந்தையா இருக்கும்போது என் பாரதி வந்து பாட்டனா இருக்கக்கூடாதான்லாம் உணர்ச்சி பொங்க பேசி கைதட்டலை வாங்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து அந்த மேடையிலே இங்க நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, பாரதியை பத்தி பேச எங்க கூப்பிட்டாலும் போவேன், பாகிஸ்தான் கூப்பிட்டாலும் போவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் இது பெரிய சர்ச்சையா மாதிரி திமுக, தாவேகா எல்லாரும் போட்டு அண்ணனை ரோஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில திரும்பியும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்ப திமுகவே ஒரு நிகழ்ச்சி வச்சு பாரதியை பத்தி பேசணும்னா போவேன், ஏன்னா பாரதி தான் தமிழ் தான் என் தாய் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப ஹெவியானோன்னு திருப்பரங்குன்றம் வந்து ஒரு அயோத்தியா மாத்த பார்த்தாங்க. அங்க ராமரே கை கொடுக்கல, இங்க முருகன் மேல திடீர் பாசம்லாம் வந்து ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு. இதே அந்த RSS கூட்டத்துல பேசிட்டு வந்திருக்கலாமே. பேசியிருக்கலாம்,
தெரியல. அண்ணன் அங்க பேசினா வந்து இதே மாதிரிங்கிறாரு, திராவிடங்கிறாரு, இதையும் பேசியிருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியவாதிகள்லாம் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க. கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் மேடையெல்லாம் போய் பேசுறது சரியில்லைங்கிற பேச்சு வந்திருக்கு. தமிழ் தேசியவாதிகளே 2 தரப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீமான ஃபாலோ பண்றவங்க இனிமேல் வலதுசாரி தமிழ் தேசியர்கள், இடதுசாரி தமிழ் தேசியர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான போயிட்டு இருக்கு. ஏன்னா தேசியம், அவங்க வந்து தேசியம் பேசுறாங்க, ஆன்மீகம் பேசுறாங்க. அதாவது ஆன்மீகம்னா அது மத அரசியல் அப்படிங்கிற மாதிரி மதத்தை வந்து அரசியல் சாயம் பூசிட்டு இருக்காங்க மதம் மேல அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் பேசுறது கட்சிக்குள்ளே நெருடலா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பாரதின்றனால எல்லா இடத்துலயும் போய் பேசுவேன், இந்த கட்சியில இருந்தா என்ன, நான் ஒரு ஃப்ரீலான்சர், எங்க வேணா நான் போய் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேடையும் நான் பேசுவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா. திருப்பரங்குன்றம் விவகாரம் நீதிமன்றத்துல திரும்பவும் விசாரணைக்கு வந்தது. 2 நீதிபதிகள் அமர்வு இந்த தமிழ்நாடு அரசு பண்ண அந்த கண்டெம்ப்டுக்கு எதிரான மேல்முறையீடு வழக்கை வந்து விசாரிச்சாங்க. அப்ப தமிழ்நாடு தரப்புல ஸ்ட்ராங்கான வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு. மலை உச்சி மேல அந்த தர்காவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த தூண் அப்படிங்கிறது ஒரு சர்வே கல் தான். இது ஆங்கிலேயர்கள் காலத்துல வந்து அந்த மேப் வரைகிறதுக்காக அவங்க இந்த மாதிரியான சர்வே கல் எல்லாம் வச்சு அளந்தாங்க. அப்படி பார்த்தா சென்ட் தாமஸ் மவுண்ட்ல கூட அப்படி ஒரு கல் இருக்கு, நிறைய மலைகள் அந்த மாதிரி கல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சர்வே கல் தான் அது. அதுல தீபம் ஏத்துனதுக்கான ஆதாரங்களே இது வரைக்கும் நம்ம கையில கிடையாது. அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருந்தா வந்து அந்த எதிர்த்தரப்பினர் சொல்லியிருக்கணும். நீதிபதியும் அதை வந்து சுட்டிக்காட்டி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனா நீதிபதி அதை பத்தி எதுவுமே கருத்துல கொள்ளாம, ஏற்கனவே ஒரு இடத்துல 150 ஆண்டுகளாக நாங்க தீபம் ஏத்திட்டு இருக்கோம், அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம், அதை மாத்திட்டு அங்க பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, அது உண்மையாவே வந்து அந்த இடத்துல தீபம் ஏத்துனாங்கன்றதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து கேட்டாங்க. சோ நீதிமன்றம் வந்து இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுட்டு வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஓகே, உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த விவகாரத்துல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அத ஒரு அவசர வழக்கா விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அதை அவசர வழக்கா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் பத்தி அனுராக் தாக்கூர் அவர் ஏதாவது ஒன்று பேசிட்டே தானே இருப்பாரு. இதை பத்தி அவர் பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட்டே, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் அவர் மென்ஷன் பண்றாரு, ஆனா ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு மாநிலமே சனாதனத்துக்கு எதிராக இருக்கு, ஆன்டி சனாதனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை இங்க திமுக காரர்கள்லாம் வந்து பாருங்க தமிழ்நாடே இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி காரங்க என்ன சொல்றாருன்னா, மக்கள் எல்லாம் அவர் சொல்லல, திமுக அரசை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த திமுக அரசோட அமைச்சர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க மேடைகள்ல, இந்த மாதிரி இந்துக்களை தாக்குறாங்க, இந்துக்கள் உரிமையை பெறுறதுக்கே நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதா இருக்கு, இந்துக்கள் வந்து அங்க வந்து கூடியிருந்தாங்க, அவங்கள தடியடி நடத்தி அங்க இருந்து அப்புறப்படுத்தி இருக்காங்க காவல்துறையை வச்சு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக சரமாரியா பேசியிருந்தாங்க. தடியடி நடத்தி கலைச்சு விட்டாங்கல்ல, அப்ப கை தட்டினதும் வந்து அந்த ஊரை சேர்ந்த இந்துக்கள்லாம் அதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க, அவங்க ஆன்டி ஹிந்துஸ், ஆன்டி இந்தியன் அப்படின்னு வந்து மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன்டி சனாதன்ங்கிற வார்த்தையும் இப்போ புதுசா வந்திருக்கு, ஆன்டி இந்தியன்ல இருந்து. ஆனா என்னன்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு அந்த இடத்துல விளக்கே ஏத்தல, தீபமே ஏத்தல அப்படிங்கிற பரப்புரை நிறைய பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்திட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல வந்து ஏத்த சொல்றதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, திருவண்ணாமலையும் சரி, வேற எங்கெல்லாம் வந்து மலையில தீபம் ஏத்துறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு தீபம் தான் ஏத்துறாங்க. ஒரே மலையில எப்படி 2 தீபம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அன்னைக்குதான் ஏத்துவாங்க அது. சரி, ஓகே. அதே மாதிரி அமித்ஷா அன்னைக்கு ஆவேசமா பதில் சொல்லிட்டு இருந்தாருல்ல. ஆமா, அப்ப அவருக்கு ஏதோ காய்ச்சல்லாம் இருந்ததா பாஜக காரங்க சொல்றாங்க. என்ன காய்ச்சல் இருந்தாலும் அவ்வளவு ஆக்டிவா பேசியிருக்காரு அவரு. யாராவது 4 பேர் பேசணும்ட்டு தான் அப்படி. ஆமா, 102 டிகிரி அவருக்கு அன்னைக்கு ஃபீவரோட தான் வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொன்னாரு. ஓஹோ, அப்படி ஒரு அர்ப்பணிப்போட உள்ள மனிதர் தான் அமித்ஷான்னு சொல்லி பாஜக காரங்க போட்டுட்டு இருக்காங்க. சரி, பதில்தான் இருக்கட்டும், கேட்டதுக்கு பதில் வரலையே. ஃபீவர் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு வராது. படம் நல்லா இல்லைன்னு கேட்டா எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு பாருங்க, அதை போய் பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதேதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் வந்துட்டு. ஆனா பாருங்க, இப்ப காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பாஜக ஒருத்தராரு டிகிரியோட இருக்காரு, 102 டிகிரி வந்து சொல்றாங்க. ஏற்கனவே இந்த டபுள் டிகிரிக்கு 25,000 ரூபாய் ஃபைன் வாங்கினாரு இவரு அரவிந்த் கெஜ்ரிவால். காங்கிரஸ் சும்மா இல்லாம டிகிரிலாம் இழுக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம், அதோட பேர் என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இருந்தது இதுவரையும். இந்த பேரை வந்து நாங்க இன்னும் மாத்திரோம்னு சொல்லி வடமொழியில ஏதோ மாத்திருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 நாளா 125 நாளா மாத்தினது மட்டும் இல்லாம பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா, ரொம்ப கஷ்டப்படாது அது மாதிரி ஏதோ மாத்திருக்காங்க, ரோஜ்கர் யோஜனான்னு ஏதோ மாத்திருக்காங்க.
இப்போ இதுல வந்து பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பூஜ்ய பாபுனா பாப்புன்னு வந்து நம்ம மகாத்மா காந்தியை தான் கூப்பிடுவோம். ஒரு பூஜிக்கக்கூடிய ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு மரியாதையா தான் அவர் வந்து சொல்லியிருக்கோம். மகாத்மா காந்திங்கிறது இவரை தான் குறிக்குது இந்த பேரும் அப்படின்னு அவங்க உருட்டிட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்ல இருந்து திட்டமிட்டு இதை நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஏன்னா மகாத்மா காந்திங்கிற பேர் வந்து அவங்களுக்கு பிடிக்கல போல. நம்ம ஊர்லயே போய் பாப்பு அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. அதனால வந்து மகாத்மா காந்தின்னு நேரடியா பேர் தான் இருக்கு. அதையே மாத்துறாங்கன்னா இப்போ உள்நோக்கம் இல்லாமையா இருக்கும். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தியிருக்கணும். ஆனா கோவிட் சிச்சுவேஷன் வந்ததுனால அது நடத்தாமே வந்து அப்படியே பெண்டிங்ல போட்டாங்க. இப்ப 2027 நடத்துறதுக்காக 11,718 கோடி நிதி ஒதுக்கி மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2027 நடத்தியே தீர்வோம் அப்படின்னு தீர்க்கமாக இருக்காங்க மத்திய அரசு. அதுவும் 2 கட்டமா தேர்தல் மாதிரி 2 கட்டமாலாம் நடத்துறாங்க. எதுக்குன்னு தான் தெரியல. அதே மாதிரி அதோட சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து இந்த தொகுதி மறுவரையறை இது எல்லாமே வந்து ஒரு இதா சேர்றதுனால இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு கேரளால அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தெலுங்கானால நேத்தே வந்து வெளியாயிருந்தது. அதுல வந்து தெலுங்கானால ஆளும் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 2100க்கும் மேற்பட்ட அந்த இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க உள்ளாட்சி தேர்தல்ல. சந்திரசேகர் ராவோட அந்த பிஆர்எஸ் கட்சி அவங்க ஒரு 1100 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அங்க 8 எம்பிக்களை வச்சிருக்கிற பிஜேபி அவங்களால 160 இடத்துல தான் கவுன்சிலரா வந்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த பக்கம் கேரளால இப்போ வந்தோம்னா இப்போ முடிவுகள் வெளியாயிட்டு இருக்கு. இதுலயும் லீடிங் வந்து காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி இருக்குது. இப்போ 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு எல்டிஎஃப், அந்த லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுங்கிற பினராயி விஜயன் தலைமையிலான அந்த கூட்டணி. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டா அமைஞ்சிருக்கு. நாங்க வந்து கண்டிப்பா சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கேரளாவிலும் தொடர்ந்து 2 முறையா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆட்சியில இருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுல சர்ப்ரைசிங்கா என்னன்னா மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் மாநகராட்சியில வந்து பாஜக முன்னிலையில இருக்காங்க. ஆமா. ஸோ பாஜக வந்து கேரளா வரலாற்றுல இப்பதான் வந்து ஒரு மாநகராட்சியில லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது தகவலாம் வருது. அது ஒரு சர்ப்ரைசிங் இல்லை. ஏன்னா அது யாரோட தொகுதி? திருவனந்தபுரம். சசி தரூர் அவரே நீங்களே ஜெயிச்சுக்க மாதிரி தான் இருக்கு. ஆமா, நான் காங்கிரஸ்காரன் தான், இருந்தாலும் உங்களுக்கு தான் சப்போர்ட்ன்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி ஜெயிச்சுக்கங்கன்னு அவரை இன்னும் வந்து வேலையை விட்டு அனுப்பாம இருக்காங்க. வேலையை விட்டு அனுப்புனா அவர் ஒரு பிரச்சனை பண்ணி தனி கட்சி தொடங்கி அதை பிஜேபியோட இணைப்பாரு. அமரீந்தர் சிங் மாதிரி ஆயிடுமோ பஞ்சாப்ல நடந்த மாதிரி யோசிக்கிறாங்க போல. ஓகே. ஃபுட்பால் ஸ்டார் லியோனல் மெஸ்ஸி இந்தியா வந்திருக்காரு. கோட் டூர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து அவர் இந்தியாவில் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இந்தியாவில் வந்து கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை போன்ற நகரங்களுக்கு எல்லாம் போய் ரசிகர்களை சந்திக்கிறாரு. சில நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கேற்கிறாரு. ஸோ இன்னைக்கு அப்படி கொல்கத்தாவுக்கு அவர் வந்திருந்தாரு. அவருடைய சிலையை அவரே வந்து திறந்து வச்சாரு. மெஸ்ஸிக்கு வந்து கொல்கத்தால இப்போ ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கு. சிவாஜி மூமெண்டா? ஆமா, 70 அடி. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சால்ட் லேக் கிரவுண்ட்ல வந்து அவரு ரசிகர்களை சந்திக்கிறான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுக்காக தனியா டிக்கெட் எல்லாம் விற்கப்பட்டுச்சு. ஆனா அங்க வந்து மெஸ்ஸி அவரை வரவேற்று கூட்டு போக நிறைய சீஃப் கெஸ்ட், நிறைய நடிகர்கள், அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஷாருக் கான். ஆமா, அவங்களோடய ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரசிகர்களை பார்க்காம கிளம்பி போயிட்டாரு. ரசிகர்கள் எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து இன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்திட்டு நான் மெஸ்ஸியை பார்க்க போறேன்னு வந்திருக்காப்புல. ஆமா, ஒருத்தர் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்காரு. ஒரு தம்பதி ஹனிமூனை நிறுத்திட்டு வந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் வந்ததுனால கடுப்பாயிருக்காங்க. ஆமா, வந்து மெஸ்ஸியை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொந்தளிச்சு போய் ஸ்டேடியத்தையே சூறையாடி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து மம்தா பானர்ஜி மெஸ்ஸி கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவும் அந்த ஆர்கனைசர் மேல நடவடிக்கை எடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. உடனடியா டிக்கெட் எல்லாம் ரீஃபண்ட் பண்றதுக்காக அந்த ஆர்கனைசருக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களாம் அரசாங்கம். ஆமா, அது ரீஃபண்ட் வந்துடும் அப்படிங்கிறதையும் டிஜிபி வந்து சொல்றாரு. ஏன்னா 12,000 ரூபா வரையும் டிக்கெட்டு 12-13,000 ரூபாய் வரையும் வித்திருப்பாங்க போல. ஸோ வந்து அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹைதராபாத் போறாரு. அவரோட ரேவந்த் ரெட்டி ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச்லாம் விளையாடுறாரு சிஎம்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க செக்யூரிட்டி இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்களாம். சளி, இருமல், காய்ச்சல் 3 பேரும் ஒன்னா வராங்க. இவனுங்களை எதுக்கு இப்போ வரானுங்க? அதுக்கு கிளைமேட் சொல்லுதான். நான் தான் வர சொன்னேன். யாரை கேட்டு வர சொன்ன? என்ன விரோதத்தை வழக்கு பாக்குறீங்களா அப்படின்னு சார்பட்டா பரம்பரை சீனை வச்சு போட்டிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ், நான் இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க நல்லது சொல்லாம இருக்கிறதே பெரிய நல்லதுதான்.
ஹைதராபாத்ல ஒரு சாலைக்கு ட்ரம்ப் பெயர். இது தெரிஞ்சா அதற்கும் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிடுவாரே. குளிச்சுட்டு அழுக்கு சட்டை போடுறான், குளிக்காம புது சட்டை போடுறான். கேட்டா மை லைஃப் மை ரூல்ஸ்ன்றான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது ம். யாரு கொடுப்பான்? அண்ணனுக்கு கொடுத்துட வேண்டியதான். என்னண்ணா உங்க அண்ணனா? ஆ? உங்க அண்ணனுக்கு என்னடா விருது? என்னன்னு இல்ல, தமிழ்நாட்டுக்கே அவர் தானே அண்ணன். ஓஹோ அப்படியா? அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படித்தானே அவங்க கட்சிக்காரங்க சரி, சொல்றாங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு அப்பானா இவர் தமிழ்நாட்டுக்கு அண்ணனா இருந்துட்டு போறாரு. ஆமா, அப்பாவுக்கும் கொடுக்கலாம் ஒரு மேடை போட்டு. அவர் எனக்கு எதுக்கு பாராட்டு விழாங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஆமா இருந்தாலும் அண்ணன் அதை விட ஒரு படி மேல போய் இந்த மேடையில ஏறி பேசினார்ல, ஆமா ஆர்எஸ்எஸ் மேடையில. RSS மேடையில பேசியிருக்காரு. ம். ஒரு பக்கம் திடீர்னு முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாப்புல, ஆ, திடீர்னு RSS மேடையில பேசுறாரு, தம்பி விஜய்ன்னு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் மாத்தி இப்படி, பேசினாரு. அப்படி மாத்தி பேசு, இப்படியே வந்து எல்லா பக்கமும் வந்து பேசிட்டே இருக்காரு. உங்க அவருடைய கேரக்டரையே அவருடைய சொந்த கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஆமா, உங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலங்கிற மாதிரி அவர் நடந்துட்டு இருக்காரு. ஆமா, எனக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீலான்சர் எக்ஸாம்பிள் தான் வருது. ம். இந்த கம்பெனில நான் ஃப்ரீலான்சர், ஆனா நான் எங்க வேணா போய் வேலை பார்ப்பேன், அதை நீங்க கேட்க கூடாதுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. ஆமா, கொடுத்திருக்காரு. ஸோ ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் விருது கிடையாது. விருதுக்கு ஒரு புது வார்த்தை என்னன்னா மாத்தி யோசி. புதுசு இல்ல, ரொம்ப பழசுல. அதனால மாத்தி யோசி அப்படிங்கறத வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அண்ணன் மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காப்ல. வாரம் ஒரு யோசனை அவருக்கு வருதுங்கிறது. ஆனா இதுலலாம் ஒரு அரசியல் இல்லைன்னு சொல்றாரு. அதுதான் ரியல் மாத்தியோசி. ஆமா. ஓகே, அந்த விருதை சீமானுக்கு கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. நன்றி. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.